children, welcome back to the English class. In this video we are going to discuss about phrasal verbs. First of all, phrasal verbs are phrases which is the combination of main verb plus adverb or a preposition. So phrasal verb உடைய structure எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா main verb plus adverb or preposition. ஸோ அட்வர்ப் வரும், அப்படி இல்லைனா ப்ரிப்பசிஷன் சேர்ந்து வரும். ஸோ இப்போ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் த இன்டைரக்ட் மீனிங். ஓகேவா? ஸோ வேர்ப் ஒரு தனித்தனியாக ஒரு மீனிங் பார்த்திங்கன்னா வேர்ப் ஒரு மீனிங் கொடுக்கும், இல்லை அட்வர்ப் அல்லது ப்ரிப்பசிஷன் வேறு மீனிங் கொடுக்கும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது நமக்கு இன்னொரு புது மீனிங் கொடுக்கும். ஓகே, idioms using break. ஓகே, phrasal verb idiomனு கூட சொல்கிறாங்க பிகாஸ் இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் த இன்டைரக்ட் மீனிங். பிரேக் டவுன், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு phrasal verb. பிரேக் டவுன்னா என்னது? ஸ்டாப் ஒர்க்கிங். ஸோ எக்ஸாம்பிள், ஐ வாஸ் லேட் டு ஸ்கூல் பிகாஸ் மை கார் ப்ரோக் டவுன். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ப் மெயின் வேர்ப் இருக்கு இல்லையா? ஸோ மெயின் வேர்ப் வந்து நமக்கு டென்ஸை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சரியா? phrasal verbல மெயின் வேர்பை நம்ம வந்து ப்ரெசண்ட் அல்லது பாஸ்ட் டென்ஸாக நம்ம மாற்றலாம். சரியா? பாஸ்ட் பர்ஃபெக்டாக கூட மாற்ற முடியும். ஸோ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க ஐ வாஸ் லேட் டு ஸ்கூல் பிகாஸ் மை கார் ப்ரோக் டவுன். இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆர் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கே பிரேக்குங்கிறது ப்ரோக்குன்னு சொல்லணும். டென்ஸை பொறுத்து இந்த மெயின் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், பிரேக் ஈவனா நீதர் கெயின் நார் லூஸ். அதாவது எதுவுமே நமக்கு கெயினும் பண்ணலை லூஸும் பண்ணலை, எந்த ஒரு விஷயத்தையும் லாஸும் பண்ணலை அப்படிங்கிறப்போ அங்கே பிரேக் ஈவன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ வாஸ் லக்கி டு பிரேக் ஈவன் அட் த கேசினோ லாஸ்ட் வீக். ஸோ அந்த கேசினோன்ற இடத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப லக்கியாக இருந்துச்சு, நான் எதுவுமே இழக்கவும் இல்லை, நான் எதுவுமே வந்து பெறவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்கின் அப்படின்னா இனிஷியேட், ட்ரெயின் பண்ணுறது. ஓகேவா? அந்த கவ்பாய் ட்ரெயின்னா இந்த இடத்துல வெஹிக்கிள் கிடையாது, ட்ரெயின்னு சொல்லுவாங்களே, ட்ரைனிங் கொடுக்கறது. ஓகேவா? த கவ்பாய் ஒர்க்ட் லாங் அண்ட் ஹார்ட் டு பிரேக் இன் த நியூ ஹார்ஸ். இந்த கவ்பாய் என்ன பண்ணுறான்? அந்த புது குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணுறான், பழக்கப்படுத்துகிறான். சரியா? அப்போ ட்ரெயின்னா ஹியர் ட்ரைனிங் ஆர் ப்ராக்டிஸிங், கிவ் ப்ராக்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட், பிரேக் ஆஃப், எண்ட் அப்ரப்ட்லி. பிரேக் ஆஃப் அப்படின்னா சடனாக வந்து முடிஞ்சு போகும் ஒரு விஷயம். அப்ரப்ட்லி மீன்ஸ் சடன்லி, விதவுட் எனி ரீசன். எக்ஸாம்பிள், ஷி ப்ரோக் ஆஃப் த கான்வர்சேஷன் பை ஹேங்கிங் அப் த டெலிஃபோன். அவள் என்ன பண்ணுறா? ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணிடுறா, காரணமே இல்லாமல். திடீர்னு இப்போ நமக்கு நெட்டு வந்து திடீர்னு நமக்கு அவைலபிளாக இருக்காது இல்லையா? ஸோ அப்போ சிக்னல் வந்து கட் ஆகிடும். அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? பிரேக் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட்னா எஸ்கேப். இது எல்லாமே காமன் ஃப்ரேசல் வேர்ப், கண்டிப்பாக உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகும். ஃப்ரேசல் வேர்ப் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்பீக் குட் இங்கிலீஷ். ஓகே, ஸோ பிரேக் அவுட், எஸ்கேப். 3 prisoners broke out of jail. ஸோ 3 prisoners என்ன பண்ணுறாங்க? ஜெயிலை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ இன்னொரு மீனிங் கொடுத்துருக்காங்க. பிரேக் அவுட்னா ஹேப்பன் சடன்லி, திடீர்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா. a huge fire broke out on the 5th floor. திடீர்னு நெருப்பு 5th ஃப்ளோரில் பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பிரேக் அவுட்டுக்கு 2 விஷயம் இருக்குது. அதுமாதிரி பிரேக் அவுட் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ரிவால்ட் பிரேக் அவுட் சடன்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு புரட்சி வெடிச்சுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது ஒரு மீனிங் வந்து எஸ்கேப். நீங்கள் சென்டென்ஸை பொறுத்து பார்க்கணும், எஸ்கேப்புன்ற மீனிங் வருதா இல்லை வந்து சடன் ஹேப்பனிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸை பொறுத்து பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட், பிரேக் த்ரூ அப்படின்னா பெனிட்ரேட் அப்படின்னா கெட் இட் இன்டு டீப், நல்லா நம்ம வந்து ஆழமாக போகிறது பெனிட்ரேட் அப்படின்னா. சரியா? த எக்ஸ்ப்ளோரர் ப்ரோக் த்ரூ த அண்டர் ப்ரஷ் டு ஃபைண்ட் த டெம்பிள். ஸோ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா எக்ஸ்ப்ளோரர், ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? கோயில் உள்ள வரைக்கும் போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய் செக் பண்ணுறாரு. பெனிட்ரேட்னா ஊடுருவி போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ த லைட் பெனிட்ரேட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பிரேக்கப். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரேக்கப் ஒரு மீனிங் வந்து எண்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிறது. இன்னொரு மீனிங் எண்ட் அண்ட் ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சியை முடிக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்கள், மெனி ப்ரோக்கப் வித் ஜோ மோர் தேன் அ இயர் எகோ. மேரி ப்ரோக்கப் வித் ஜோ மோர் தென் அ இயர் எகோ. ஸோ மேரிக்கும் ஜோக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்,
end an eventனா ஒரு நிகழ்ச்சி முடிவடைகிறது. the police broke up the demonstration. ஸோ டெமோ காட்டுவாங்க. இப்போ நீங்கள் இந்த கொரோனா பீரியடில் கூட போலீஸ் வந்து எப்படி மாஸ்க் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்க டெமோ முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ அங்கேயும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பிரேக்கப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ பிரிங்கை வச்சு என்னெல்லாம் ஃப்ரேசல் verb இருக்குன்னு பாருங்கள். bring about. ஸோ bring aboutனா காஸ், ரீசன் அர்த்தம். she hopes to bring about a change in his attitude. ஸோ அவள் வந்து நம்புறா அவனுடைய கேரக்டர் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புறா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரேக் இன் அப்படின்னா ஈல்ட் ஆர் ஏர்ன், சம்பாதிக்கிறது. சரியா. ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிரிங் இன் அ ப்ராஃபிட் ஈச் இயர். அவனுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவனுக்கு வருஷம் நிறையா ஒரு லாபத்தை கொடுக்குது. நெக்ஸ்ட் பிரிங் ஆன். ஸோ பிரிங் ஆன் அப்படின்னாலும் இங்கே காஸ் டு ஹேப்பன் சம்திங். த அசாசினேஷன் brought on the ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். காரணம் பிரிங் ஆன்னாலும் இங்கேயும் காரணத்தை சொல்கிற மாதிரி. ஸோ அந்த அசாசினேஷன் ஒரு பெரிய படுகொலை தான் இந்த உலகப்போர் வந்ததுக்கே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரையாவது ஒரு பெரிய தலைவரை கொண்டுட்டாங்கன்னா அதுதான் ஒரு காரணமாக இருக்கும் போருக்கு இல்லையா. இன்னொரு மீனிங் காஸ் டு கம் ப்ரொடியூஸ்னு அர்த்தம். ஸோ பிரிங் ஆன் த வைன், முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இல்லைனா உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பிரிங் ஆன் யூஸ் பண்ணலாம். பிரிங் ஆன் த வைன்னா வைனை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் பிரிங் ஆன். ஓகே, பிரிங் சம்திங் ஆன்ஸ் ஒன் செல்ஃப், மீனிங் காஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஒன் செல்ஃப். ஒருத்தங்க தானே வந்து பிரச்சனையை உருவாக்கிக்கிறது. பை ரெஃப்யூசிங் டு லிசன் டு ஹிஸ் டீச்சர் ஹி brought த ஃபெயிலியர் ஆன் himself. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரிங் ஆன் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்துச்சுன்னா சேர்ந்து வந்ததுன்னா மேலே இருக்க ரீசன். ஆனால் பிரிங் பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு வேர்டு வந்துட்டு அப்புறம் ஆன் பக்கத்தில் ஒன் செல்ஃப் அப்படின்ற வேர்டு, ஒன் செல்ஃப் ஆர் ஹிம் செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப் இந்த மாதிரி வேர்டு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங், தனக்கு தானே வந்து ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணிக்கிறதா அர்த்தம். சரியா. ஸோ பை ரெஃப்யூசிங் டு லிசன் டு ஹிஸ் டீச்சர் ஹீ brought த ஃபெயிலியர் ஆன் himself. டீச்சரோட பேச்சை கேட்க மறுத்தனால அவனே ஃபெயில் ஆகிட்டான், ஃபெயிலியரை வந்து அவனே வந்து எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரிங் அவுட்னா எம்ஃபசைஸ், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. த ப்ளூ ஷர்ட் பிரிங்ஸ் அவுட் த கலர் ஆஃப் யுவர் ஐஸ். அந்த ப்ளூ ஷர்ட் வந்து உன்னுடைய கலரை வந்து பிரதிபலிக்குது, உன்னோட கண்ணுடைய கலரை வந்து வெளியே கொண்டு வருது. நெக்ஸ்ட் மீனிங் இன்ஸ்பயர் அப்படின்னா பிரிங் அவுட்னா நம்ம வந்து அட்மையர் ஆகிறது, அப்படியே டீச்சர் மாதிரி ஆகணும், அந்த டீச்சர் மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேரக்டர்லாம் பார்த்தா நமக்குள்ளே ஒரு உணர்வு வரும் இல்லையா, அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அதுதான் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. டீச்சர் இஸ் ஏபிள் டு பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு டீச்சரால் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வர முடியும், அவங்களால இன்ஸ்பயர் பண்ண முடியும் டீச்சரால் ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரிங் டு மைண்ட்னா ரிமைண்ட் சம் ஒன் ஆஃப், யாரையாவது ஞாபகப்படுத்தி பார்க்குறது மனசில். த ஸ்மெல் ஆஃப் பேக்கிங் பிரெட் பிரிங்ஸ் மை மதர்ஸ் கிச்சன் டு மைண்ட். இந்த பேக்கிங் பிரெட்டோடைய ஸ்மெல் வந்து எங்கள் அம்மாவோடைய சமையலறையை எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிங் டு மைண்ட்னா ரிமைண்டிங் சம்திங், எதையோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறது. நெக்ஸ்ட் பிரிங் அப்னா ரியர், அதாவது நம்ம வளர்க்குறது. குடும்பத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் பார்த்துக்கிற மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து அவங்க தான் வந்து ப்ராட்டப்னு சொல்லுவாங்க, வளர்க்குறாங்க இல்லையா. ஸோ அதான் ஆஃப்டர் மை பேரண்ட்ஸ் டைட் ஐ வாஸ் brought up பை மை கிராண்ட் மதர். ஸோ இன்னொரு மீனிங் வந்து பிரிங் அப்புக்கு இன்ட்ரடியூஸ்னு அர்த்தம். ஷி brought up த சப்ஜெக்ட் ஆஃப் ஹேவிங் சில்ட்ரன். ஸோ இப்போ புதுசாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷி brought up வித் நியூ ஐடியாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பிரிங் டவுன்னா த வார் brought down த கவர்மெண்ட், அதாவது ஒரு தோல்விக்கான காரணங்கள் சொல்லும் போது நீங்கள் பிரிங் டவுன் சொல்லலாம். அந்த வார் brought down த கவர்மெண்ட், இந்த போர் தான் வந்து கவர்மெண்ட்டையே உருக்குலைச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் காலை வச்சு நிறைய ஐடியம் உங்களுக்கு ஃப்ரேசல் ஒர்க் கேட்பாங்க. ஸோ கால் இட் அ டே அப்படின்னா ஸ்டாப் அண்ட் ஆக்டிவிட்டி, ஒரு விஷயத்தை நிறுத்துறது செய்யாமல். த பேலட் மாஸ்டர் டோல் த டான்சர்ஸ் தட் இட் வாஸ் த டைம் டு கால் இட் அ டே. ஸோ இந்த பேலட் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, அவர் டான்ஸ் மாஸ்டர், இதோட இந்த ஆக்டிவிட்டியை இன்றைக்கி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கால் சம்திங் ஆஃப்,
கேன்சல், கால் ஆஃப். இது அடிக்கடி உங்களுக்கு கேட்பாங்க இல்லையா? கால் ஆஃப்னா கேன்சல் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கேன்சல் பண்ணுறது. த பிக்னிக் வாஸ் கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் த ரெயின். மழையின் காரணமாக பிக்னிக் வந்து கேன்சல் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கால் ஆன். உங்களுக்கு ஃப்ரேசல் வேர்பை கொடுத்துட்டு கூட மீனிங் கேட்பாங்க சூஸில். அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து மீனிங் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஃப்ரேசல் வேர்ப் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் சில நேரங்களில் ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துட்டு அந்த ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்னன்னு கேட்பாங்க. சரியா? கால் ஆன் அப்படின்னா விசிட், ஒருத்தங்களை போய் பார்வையிடுறது. வி பிளான் டு கால் ஆன் த ஸ்மித் ஃபேமிலி வென் வி விசிட் அரிசோனா. ஸோ அரிசோனாவுக்கு போகும்போது நாங்கள் ஸ்மித் ஃபேமிலியை போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணோம், விசிட் பண்ணலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மீனிங் கால் ஆன்னா செலக்ட்னு அர்த்தம். த டீச்சர் கால்ட் ஆன் ஜுவான் ஃபார் அன் ஆன்சர் டு ஹர் கொஸ்டின். ஸோ டீச்சர் வந்து அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக யாரை செலக்ட் பண்ணுறாங்க? ஜுவான் அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கால் இட் குவிட்ஸ். கால் இட் குவிட்ஸ். குவிட்னாலும் ஸ்டாப்னு அர்த்தம். அங்கே பாருங்கள், ஸ்டாப் அன் ஆக்டிவிட்டி, எண்ட் அ ரிலேஷன்ஷிப், ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணும்போது நீங்கள் கால் இட் குவிட்ஸ் சொல்லலாம், இல்லைனா எண்ட் அ ரிலேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்பை முடிக்கும் போது நீங்கள் கால் இட் குவிட்ஸ் யூஸ் பண்ணலாம். பிரெண்டா அண்ட் எட்டி கால் இட் குவிட்ஸ் பிஃபோர் தேர் செகண்ட் ஆனிவர்சரி. ஸோ பிரெண்டாவும் எட்டியும் அவங்க செகண்ட் ஆனிவர்சரிக்குள்ளே அவங்க ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கால் அப். கால் அப்னா என்ன? டெலிஃபோன் ஒரு மீனிங். அ சேல்ஸ்மேன் கால்ட் மீ அப் திஸ் மார்னிங். இப்போ சேல்ஸ்மேன் எனக்கு இன்னைக்கு காலையில் கால் பண்ணா. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு மீனிங் இண்டக்ட் ஆர் சம்மன். ஸோ இண்டக்ட் ஆர் சம்மன் அப்படின்னா வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம வார்னிங் மாதிரி கொடுக்கறது. த ஆர்மி கால்ட் அப் 20 men ஃப்ரம் மை ஹோம் டவுன். ஸோ எங்களுக்கு வந்து எங்களுடைய ஹோம் டவுன்லேருந்து ஆர்மி மேன் வந்து எங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க 20 பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கால் த ரோல். கால் த ரோல் அப்படின்னா டேக் அட்டெண்டன்ஸ், ரோல் நம்பர்னுலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ த ப்ரொஃபஸர் ஸ்டாப்ட் காலிங் த ரோல் ஆஃப்டர் 2 weeks ஆஃப் கிளாஸ். ஸோ 2 வாரத்துக்கு அப்புறம் ப்ரொஃபஸர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதே விட்டுட்டாரு. ஓகேவா? ஸோ கால் த ரோல்னா டேக்கிங் அட்டெண்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கால் அவுட். கால் அவுட் அப்படின்னா ஸ்பீக் லவுட்லி. இன்னொரு மீனிங் வந்து சேலஞ்ச். கால் அவுட் யுவர் நேம் வென் ஐ பாயிண்ட் அட் யூ. ஸோ நான் வந்து உன்னை பார்க்கும்போது நான் உன்னுடைய பேர், நீ வந்து உன் பேரை சத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மீனிங் பாருங்கள், சேலஞ்ச். ஹி கால்ட் ஹர் அவுட் ஆன் ஹர் ரேசிஸ்ட் ரிமார்க். ஸோ அவன் வந்து சேலஞ்ச் விடுறான். ஸோ ரேசிஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல ரேஸ் கிடையாது, இந்த இடத்துல வந்து இனம்னு சொல்லுவாங்க இல்லையா? கேஸ்ட்டு, அதுதான் இங்கே ரேசிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு மீனிங் கால் அவுட்னா ஸ்பீக் லவுட்லி, இன்னொரு மீனிங் என்னது? சேலஞ்ச். நெக்ஸ்ட் கம். கம் வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் கம் அபவுட். கம் அபவுட்னா ஹேப்பன், ஒரு நிகழ்வு நடக்கிறது. த ஈவெண்ட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹேஸ் கம் அபவுட். நீங்கள் காத்துட்ருக்கிற அந்த நிகழ்ச்சி இப்போ துவங்க போகுது, நடக்க போகுது. நெக்ஸ்ட் கம் அக்ராஸ். ஃபைன் அன்எக்ஸ்பெக்டட்லி. இந்த கம் அக்ராஸுங்கிறது நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தலாம் இங்கிலீஷ் பேசும்போது. யாரையாவது நீங்கள் வழியில் எதர்ச்சியாக சந்திப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து கம் அக்ராஸ். ரீடிங் எ புக் ஐ கேம் அக்ராஸ் அ ஃபோட்டோ ஆஃப் மை ஹோம் டவுன். அப்போ யாரையாவதுன்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் கம் அக்ராஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ரீடிங் எ புக் ஐ கேம் அக்ராஸ் அ ஃபோட்டோ ஆஃப் மை ஹோம் டவுன். நான் புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அதில் ஒரு ஃபோட்டோ, என்னுடைய ஹோம் டவுனுடைய ஃபோட்டோவை அதில் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் இன்னொரு மீனிங் கம் அக்ராஸ்க்கு, ப்ரொவைட் சர்வீசஸ் ஆன் டிமாண்ட். ஸோ ஷீ ப்ரெஷர்ட் ஹர் மேனேஜர் பட் ஹீ டிடன்ட் கம் அக்ராஸ் வித் ஹர் ரேஸ். ஸோ ப்ரொவைட் சர்வீசஸ் ஆன் டிமாண்ட் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறது, யாருக்காவது நம்ம வந்து டிமாண்டின் பேரை ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வேலை செய்கிறோம். சரியா? ரொம்ப வந்து வேலை வாங்குவாங்க, இதை செஞ்சே ஆகணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கம் அக்ராஸ் யூஸ் பண்ணலாம். ஷீ ப்ரெஷர்ட் ஹர் மேனேஜர் பட் ஹீ டிடன்ட் கம் அக்ராஸ் வித் ஹர் ரேஸ். அவள் அவங்க மேனேஜரை வந்து டிமாண்ட் பண்ணுறா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் வந்து அவள் பேச்சை கேட்கல. ஸோ இங்கே ஷீங்கிறது வந்து ஓனராக கூட இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கம் அக்ராஸ் ஆஸ். கம் அக்ராஸ் ஆஸ் அப்படின்னா give the impression of, he come across as a reasonable man but in fact he is crazy. ஸோ இம்ப்ரெஷன் அப்படின்னா இந்த இடத்துல ஒருத்தங்க மேலே இருக்கிற ஒரு மதிப்பு. சரியா? யுவர் அப்பியரன்ஸ் வில் கிவ் அ குட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தங்க மேலே இருக்கிற அந்த மதிப்பு தான் என்னது? இம்ப்ரெஷன். ஸோ இங்கே கம் அக்ராஸ் ஆஸ்னா கிவ் த இம்ப்ரெஷன் ஆஃப். ஒருத்தங்களுக்கு நம்ம வந்து ஒரு மதிப்பை கொடுக்குறது, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை, நம்ம பேசுறது, நம்ம வே ஆஃப் ஸ்பீக்கிங், இதுதான் வந்து எடுத்த உடனே நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம மேலே ஒரு மதிப்பை உருவாக்கும். அது குட்டாகவும் இருக்கலாம், இல்லை பேடாகவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஹி கம் அக்ராஸ் அ ரீசனபிள் மேன்
பட் இன்ஃபேக்ட் ஹீ இஸ் கிரேசி. ஸோ அவன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தெரிஞ்சான், ஆனால் உண்மையிலே அவன் வந்து ஒரு கிரேசியான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேசினா டசன்ட் கேர் அபவுட் எனி திங், எதுக்குமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் கம் டவுன் வித் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது, அண்ட் இல்னஸ். ஓகே, எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ஃபீல் வெல், ஐ திங்க் ஐ எம் கம்மிங் டவுன் வித் த ஃப்ளூ. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, எனக்கு ஒரு வேளை சளி பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளூனா கண்டிப்பாக அது வந்து வைரல் அல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கம் இன் ஹேண்டி. கம் இன் ஹேண்டினா ப்ரூவ் யூஸ்ஃபுல், ஏதாவது வந்து நம்ம யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஐ நோ த பேட்ரிஸ் உட் கம் இன் ஹேண்டி இன் அன் எமர்ஜென்சி. எனக்கு தெரியும் இந்த பேட்ரிலாம் கண்டிப்பாக எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கம் இன் ஹேண்டினா ப்ரூவ் யூஸ்ஃபுல், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கம் இன் ஹேண்டி. இது வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆபத்தில் இது கை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் மேன் வர்சஸ் வைல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி அந்த வேர்டு அவன் யூஸ் பண்ணுவான். அவனுக்கு எதெல்லாம் இருக்கோ, அவன்கிட்ட எந்தெந்த பொருள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவான். என்ன சொல்லுவான்னா, பிற்காலத்தில் இது கை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவான். அப்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? கம் இன் ஹேண்டி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம் அவுட். கம் அவுட் அப்படின்னா இந்த இடத்துல இது அடிக்கடி கேட்பாங்க. கம் அவுட்னா வெளியே வான்னு அர்த்தம் கிடையாது. கம்னா வா, அவுட்னா வெளியே. ஸோ வா வெளியே அப்படின்லாம் டைரக்ட் மீனிங் எடுத்துக்காதீங்க. ஆல்வேஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கிவ்ஸ் த இன்டைரக்ட் மீனிங் லைக் த இடியம்ஸ். இடியம் எப்படி இன்டைரக்ட் மீனிங் கொடுக்குதோ ஃப்ரேசல் வேர்பு இன்டைரக்ட் மீனிங் தான் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் டைரெக்டாக தமிழ் மீனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் மாறிடும். சரியா? ஸோ இங்கே கம் அவுட்னா என்ன அர்த்தம்னா பி பப்ளிஷ்ட் ஆர் அப்பியர், அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம், ஒரு வெளியிடுறது. சரியா? த நியூ இஷ்யூ ஆஃப் த மேகசின் கேம் அவுட் லாஸ்ட் வீக். த மேகசினில் ஒரு புதிய விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு மீனிங் இருக்குது, ரிவீல் ஒன்ஸ் ஹோமோசெக்ஷுவாலிட்டி. ஓகே, ஸோ இது வந்து தேவையில்லை இந்த மீனிங். ஒருத்தங்களுடைய பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம வெளியே கொண்டு வரோம், ரொம்ப சீக்ரெட், ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை வெளியே கொண்டு வரோங்கிறப்போ வந்து கம் அவுட் சொல்லலாம். நெக்ஸ்ட் எமர்ஜ். எமர்ஜ் அப்படின்னா வந்து உருவாகிறது. சரியா? From our discussion it came out that we all disagreed on every point. தெரிய வருது. எமர்ஜ் அப்படின்னா வெளியே வருது. சரியா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய டிஸ்கஷன்லேருந்து உனக்கு தெரிய வந்துச்சு, நாங்கள் யாருமே எங்களோட பாயிண்ட்டை ஏற்றுக்கலை, ஆளாளுக்கு அவங்க பாயிண்ட்டை நாங்கள் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம் த்ரூ. கம் த்ரூ அப்படின்னா சர்வைவ். சர்வைவுக்கும் லிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. லிவிங்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்போம். சர்வைவ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம உயிர் பிழைச்சி வாழறோம் பார்த்தீங்களா, அதுதான் சர்வைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கம் த்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வைவ். ஷி கேம் த்ரூ ஹர் இல்னஸ் அட் லாஸ்ட். எப்படியோ வந்து அவள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதுலேருந்து இப்போ தப்பிச்சு அவள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோம், வாழறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் சர்வைவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, ரிமைனிங் இருக்கிற ஃப்ரேசல் வேர்ப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.